Hi friends, welcome to Time and Space Mastery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து find missing number in an array. ஆக்சுவலா அந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு அரே குடுத்துருவாங்க. அந்த அரேல நமக்கு 0 to n நம்பர்ஸ் தான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நமக்கு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 0, 1, 3, 4, 2, 6 அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு இது சார்ட்டடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லல. அவங்க நமக்கு அன்சார்ட்டட் அரேவா கூட இருக்கலாம். ஃபைனலா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த அரேல மிஸ் ஆயிருக்க நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 0, 1, 2, 3, 4, 5 தான் நமக்கு மிஸ் ஆயிருக்கு. அண்ட் 6 இது எல்லாமே இருக்கு. ஸோ 0ல இருந்து 6 வரைக்கும் எல்லா நம்பரும் இருக்கும். ஒரு நம்பர தவிர. இந்த நம்பர் தான் நம்ம என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் நம்ம பார்ப்போம். அப்புறம் இங்க 0 to n அப்படின்றது என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 அதாவது n வந்து 6. 0ல இருந்து 6 வரைக்கும் இருக்க மிஸ்ஸிங் நம்பர். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 2 இப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஆ 1, 2, 3 நம்பர்ஸ் அதாவது 0ல இருந்து 3க்குள்ள இருக்க மிஸ்ஸிங் நம்பர். அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? இங்க 3 தான் நமக்கு மிஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு என்ன குடுத்துருக்கான் என்ன குடுத்தாலும் அந்த அரேயோட லென்த் தான் n. அப்போ 1, 2, 3 தான் n. 0ல இருந்து அந்த 3 வரைக்கும் எது மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இங்க 0, 1, 2 இருக்கு. 3 தான் மிஸ்ஸிங். ஸோ இதோட ஆன்சர் 3. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இத நான் சொன்னேன். நெக்ஸ்ட் இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அப்ரோச் நமக்கு தோன்றது என்ன அப்படின்னா, நம்ம இப்படியும் 0ல இருந்து n வரைக்கும் நம்ம ஒண்ணு ஒண்ணா டிராவர்ஸ் பண்ணி அந்த ஒரு எலிமெண்ட்டும் நம்ம இந்த ஹோல் அரேல இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 0 அதாவது இப்போ நம்ம n என்ன 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 தான் n. அதனால 0ல இருந்து 6 வரைக்கும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? இதுதான் நம்மளோட ரேஞ்ச். இதுதான் நம்மளோட ரேஞ்ச். அதனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 0 எடுத்துட்டு இந்த ஹோல் அரேல அது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் 1 எடுத்துட்டு ஹோல் அரேல இருக்கான்னு பார்க்குறோம். அதுவும் இருக்கு. இந்த 0 வரைக்கும் 1 இருக்கு. 2 ஹோல் அரேல இருக்கா? இருக்கு. 3 அதுவும் இருக்கு. நெக்ஸ்ட் 4 அதுவும் இருக்கு. பட் 5 நம்ம இந்த ஹோல் அரேல நம்ம சர்ச் பண்ணும்போது அந்த 5 இல்ல. அந்த டைம்லயே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸோ இதுதான் நமக்கு மிஸ்ஸிங் நம்பர். இந்த 5 தான் நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே. இதோட சூடோ கோட் நம்ம பார்க்கலாம். ஓகே. இதோட சூடோ கோட் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து எது வரைக்கும் ரன் பண்ணுறோம்? நம்ம சொன்னோம் இல்லையா? நம்ம 0ல இருந்து n வரைக்கும். i = 0, i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n. நம்ம n வரைக்கும் ரன் பண்ணுவோம். i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நம்ம ஒரு தடவையும் இந்த i0 ஃபர்ஸ்ட் நம்பல போடுறோம். நெக்ஸ்ட் i1 அத நம்பல போடுறோம். ஒரு தடவையும் நம்ம வர எலிமெண்ட்ட நம்பல வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம ஃபவுண்ட் வந்து ஃபால்ஸ். ஏன்னா நம்ம இன்னும் அந்த நம்பர் அந்த அரேல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கவே இல்ல. அதனால ஃபால்ஸ் இனிஷியலா செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த அரேவ டிராவர்ஸ் பண்றோம். இப்போ இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த அரேவ ஃபுல்லா நம்ம டிராவர்ஸ் பண்ணி பார்க்குறோம். டிராவர்ஸ் பண்ணும்போது அந்த இப்போ நம்ம எடுத்திருக்க வந்து சாரி இங்க வந்து நமக்கு வரணும். நமக்கு எடுத்திருக்க வந்து அந்த அரேல இருக்கு அப்படின்னாலே நம்ம ஃபவுண்ட் ட்ரூ ஆக்கிடலாம். ஸோ இந்த ஹோல் அரேவ நம்ம டிராவர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு அந்த நம்பரே ஃபவுண்ட் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா அது ஃபவுண்ட் ஃபால்ஸா தான் இருக்கும். இங்க ட்ரூவே ஆகல அப்படின்னா ஃபால்ஸா தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். யாஹ்! நீங்க 2 எக்ஸாம்பிள் அரே வச்சு டைரக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் இப்ப என்ன ஒரே நிமிஷம். யாஹ்! ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எலிமெண்ட் வந்து இந்த எலிமெண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? வந்து 0 to n 0 to 1, 2, 3, 4, 5, 6. ஃபர்ஸ்ட் 0ல இருக்கு. அந்த 0 வந்து இந்த ஃபுல் அரேல இருக்கா? இந்த ஹோல் அரேல இருக்கா? அப்படின்னு ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணும். ஓகே. அது வந்து நமக்கு n டைம்ஸ் இங்க பிளஸ் நெக்ஸ்ட் அப்படி இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த வந்து இங்க மூவ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த 1 இந்த ஹோல் அரேல இருக்கா அப்படின்னு பார்க்கும். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு n பிளஸ் நெக்ஸ்ட் இந்த இங்க போய் இந்த 2 ஹோல் அரேல இருக்கான்னு பார்க்கும். ஸோ நமக்கு n எலிமெண்ட்ஸ் அதாவது 1, 2, 3 எலிமெண்ட்ஸ் இல்ல. நமக்கு n எலிமெண்ட்ஸ் நமக்கு n டைம்ஸ் இருக்கான்றத பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அட் லாஸ்ட் n கிராஸ் n
அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு ஒரு எலமெண்ட்க்கு ஹோல் அரே பார்த்தோம்னா n. ஸோ நமக்கு n எலமெண்ட்ஸ்க்கு n டைம்ஸ் பார்க்குறோம். அதனால நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன வரும் அப்படின்னா n ஸ்கொயர். ஸோ ஆர்டர் ஆஃப் n cross n which is equals to order of n square. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஏன் அப்படின்னா நம்ம பூலியன் ஃபவுண்ட் அப்படின்ற நம்ம வெறும் வேரியபிள்ஸ் மட்டும் தான் இனிஷியலைஸ் பண்றோமே தவிர நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அரேவோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே, இப்போ நம்ம பெட்டர் அப்ரோச் பார்க்கலாம். இப்போ நம்ம பெட்டர் அப்ரோச் பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆக்சுவலா நமக்கு குடுத்துருக்க அரே சொல்லிட்டாங்க 0 to n வரைக்கும் தான் கன்ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஏன் நம்ம சார்ட் பண்ணி நம்ம யோசிக்கக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0, 1, 3, 4, 2, 6 இருக்கு. அத நம்ம சார்ட் பண்ணலாம். ஆஸ் யூசுவலா 0, 1, 2, 3, 4, 5, 5 இல்ல. ஸோ 6. ஓகே. நம்ம ஆக்சுவலா குடுத்துருக்க சார்ட் பண்ணோம்னா n வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 5, 6. ஸோ 0 to n அதுதான் நமக்கு இருக்கு. ஓகேயா? இப்போ இதுதான் நமக்கு கன்ஃபார்ம் குடுத்துட்டாங்க. இதுல ஒரு நம்பர் தான் இந்த அரேல மிஸ் ஆயிருக்க போகுது. ஓகேவா? அத நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்? i, j. ஓகேவா? 2ம் சேமா இருக்கு. ஸோ அதே மாரி நமக்கு எந்த எலமெண்ட் இல்ல அப்படின்றத நம்ம ஆ பார்த்துக்கிட்டே வந்துடலாம். நெக்ஸ்ட் சேம் 1, 1. i மூவ் பண்றோம், j மூவ் பண்றோம். ஆக்சுவலா இதையும் நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். குடுத்துருக்க அரேவையும் நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். சார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0, 1, 2, 3, 4, 6 குடுத்துருக்க அரேவும் சார்ட் பண்ணியாச்சு. நம்ம நார்மலா 0, 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ற நம்ம யூசுவலா இருக்க நம்பர்ஸையும் வச்சுக்கலாம். இல்லன்னா நீங்க ஜஸ்ட் இது ஒரு நியூ அரேவா கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. 0ல இருந்து n வரைக்கும் ஒரு நியூ அரே. இந்த மாரி சும்மா இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு அரே. அண்ட் நம்ம குடுத்துருக்க அரேவ நம்ம சார்ட் பண்ணிட்டோம். 0, 1, 2, 3, 4, 6ன்னு குடுத்துருக்க அரேவ சார்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. இங்க ஒரு நிமிஷம் நான் அத கிளியரா போட்டுக்கிறேன். ஓகே. இப்ப கிளியரா இருக்கும். இது வந்து கிவன் அரே சார்ட்டட். குடுத்துருக்க அரேவ நம்ம சார்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த வந்து டெம்ப் அரே. இப்போதைக்கு நமக்கு 0ல இருந்து n வரைக்கும் ஒரு டெம்ப் அரே மாரி வச்சுக்கலாம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ஜே 2மே கரஸ்பாண்டிங்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜே 2மே சேம் 0, 0. நெக்ஸ்ட் ஐயும் ஜேவும் மூவ் பண்ணிக்கலாம். அகைன் 1, 1 சேம். ஸோ ஐ அண்ட் ஜே 2, 2 சேம். ஸோ எதுவும் மிஸ்ஸிங் இல்ல. நெக்ஸ்ட் ஜே 3, 3 சேம். ஜே 4, 4 சேம். நெக்ஸ்ட் ஜே. இப்போ நமக்கு ஆ ஆக்சுவலா இங்க என்ன நம்பர் வந்திருக்கணும்? 4க்கு அப்புறம் 5 வந்திருக்கணும். ஆனா நமக்கு இங்க 6 தான் இருக்கு. ஸோ அப்ப நமக்கு இங்க 5 தான் வந்திருக்கணுமே தவிர 6 வந்திருக்கு. அதனால நமக்கு 5 தான் ஜே தான் ஆன்சர். ஸோ நம்ம ரிட்டர்ன் ஜே. ரிட்டர்ன் 5. ஸோ இத நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அரேவா நம்ம எடுக்கவே தேவையில்ல. இப்போ கன்சிடரே பண்ண தேவையில்ல. பிகாஸ் நமக்கு அ டைரக்ட்டா ஒரு வேரியபிள்ல நம்ம நம் ஈக்குவல் டூ 0ன்னு ஸ்டார்ட் பண்ணி, அந்த வேரியபிளே நம்ம நம் பிளஸ் பிளஸ்ஸா 0லேருந்து 1 நெக்ஸ்ட் 1லேருந்து 2 நெக்ஸ்ட் 3 இந்த மாரி இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ போயிட்டு இருக்கும்போது, எது கரெக்ட்டா நம்ம அரேல இல்லையோ நமக்கு அதுதான் ஆன்ஸரா ரிட்டர்ன் ஆகும். ஓகே காய்ஸ். இது குழப்பம்னாலும் நாங்க சூடோ கோட் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே காய்ஸ். இப்போ நம்ம சூடோ கோட் பார்க்கலாம். இப்போ நம்ம இனிஷியலா நம் 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் குடுத்துருக்க அரேவ நம்ம சார்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் சார்ட் பண்ணிட்டு, ஃபார் நம்ம அரேவ 0 இண்டெக்ஸ் வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்றோம். ட்ராவர்ஸ் பண்ணும்போது 0 to n வரைக்கும் ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ட்ராவர்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து 0 அண்ட் நாட் ஈக்குவல் டூ நம். நம்ம இருக்கும்போது நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இத நம்ம ட்ரை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஒரு அரே சார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 0, 1, 3, 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அரே குடுத்துருக்காங்க. அத சார்ட் பண்ணதுக்கப்புறம் இது கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப நமக்கு இனிஷியலா 0. வந்து நமக்கு இனிஷியலா 0ல இருக்கு. ஓகே. இனிஷியலா நமக்கு வந்து 0ல இருக்கு. ஸோ சார்ட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவல் 0. ஸோ வந்து 0. இப்போ நமக்கு சாரி இங்க அரே ஆஃப் ஐன்னு வரணும். இஃப் அரே ஆஃப் ஐ இஃப் அரே ஆஃப் ஐ அதாவது அரே ஆஃப் ஐ என்னது 0 இஸ் நாட் ஈக்குவல் டு நம். நாட் ஈக்குவல் டு இது ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதனால இப்போ ஐயும் நெக்ஸ்ட் பிளஸ் பிளஸ் ஆயிடும். நம்மும் பிளஸ் பிளஸ். ஓகே. இப்போ அகைன் சேம் நம்ம செக் பண்றோம்.
அரே ஆஃப் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு இது இஸ் நாட் ஈக்குவல் டு இதுவா? 1 ஈக்குவல் தான். ஸோ அகைன் எதுவும் இல்ல. 2 I வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ நமக்கு அரே ஆஃப் I இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு எஸ் 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 2. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த 2 தான் மிஸ் ஆகுதுன்னு நமக்கு டைரக்டா தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம ரிட்டர்ன் நம். தட்ஸ் இட் கைஸ். அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணும்போது டைம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் ஓகே சார்ட் பண்றோம்னாலே நமக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n log n. ஓகே அண்ட் நம்ம n டைம்ஸ் டிராவல்ஸ் பண்றோம். ஸோ அட் வர்ஸ்ட் கேஸ் நமக்கு கடைசி நம்பர் தான் மிஸ் ஆகுதுன்னா நம்ம ஜீரோலேருந்து லாஸ்ட் வரைக்கும் டிராவல்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் n. அட் லாஸ்ட் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன தான் வரும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n log n. இது நம்ம யூஸ்வலாக இப்படி தான் சொல்லுவோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்? நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இது நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. கொடுத்துருக்க அரேலேயே தான் நம்ம சார்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே இதோட இப்போ நம்ம ஆப்டிமல் அப்ரோச் பார்க்கலாம். ஓகே இப்போ ஆப்டிமல் பார்க்கலாம். ஸோ மேத்தமெட்டிக்கலாக நமக்கு ஃபர்ஸ்ட் என் நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ n ஈக்குவல்ஸ் டு 3னா ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் 0 1 2 3 அதாவது 0 கணக்கான. ஸோ இதோட சம். இப்போ n ஈக்குவல்ஸ் டு 4 அப்படின்னா ஆர் எல்ஸ் n ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் என்னது 1 2 3 4 5. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸோட சம்மை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு மேத்தமெட்டிக்கலா ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ் ஃபார்முலா வந்து n இன்டூ n பிளஸ் 1 டிவைடட் பை 2. இதுதான் நமக்கு கண்டிப்பா இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் n 5 எடுத்துக்கோங்களேன். இப்போ n நம்ம 5 எடுத்துக்கிட்டா கூட என்ன நமக்கு வரும்? 5 இன்டூ 5 பிளஸ் 1 6 பை 2 3 5 3 தான் 15. இப்போ 15 வந்திருக்கா? இப்போ இதுவே நம்ம ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5. அதோட சம் என்ன வரும்? 5 plus 4 9 9 plus 3 12 12 plus 2 14 14 plus 1 15. Yeah. ஸோ நம்ம ஒன்றா சம் பண்ணுறதுக்கும் இந்த ஃபார்முலா போடுறதுக்கும் நமக்கு சேம் ஈக்குவல் தான் வரும். இப்போ அதுவே நம்ம n வந்து நம்ம 3 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ். ஸோ இங்கே 3 எடுத்தோம்னா என்ன வரும்? அப்போ 1 2 3 மூணுத்தையும் ஆட் பண்ணால் 3 4 5 6 ஈக்குவல்ஸ் டு 6. நம்ம ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா ஸோ 3 இன்டூ 3 ப்ளஸ் 1 4 டிவைடட் பை 2 2 3 2 தான் 6. ஓகே இப்போ இதுவே எனக்கு 100 ஃபர்ஸ்ட் 100 நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் 1000 நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி மேனுவலாக கால்குலேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா? அதனால இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட சுடோ கோட் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக் போயிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்குமா இந்த ஃபார்முலா. அதனால இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? கொடுத்துருக்க அரே வச்சு 1 2 3 4 n வந்து 4 தான் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்கணும் n நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னா 4 இன்டூ 4 ப்ளஸ் 1 5 பை 2 2 அண்ட் நமக்கு 10. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸில் எனக்கு சம் 10 இருக்கணும். இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்க அரேவா நம்ம சம் பண்ணி பார்க்கலாம். சம் பண்ண என்ன இருக்கும்? 4 5 6 7 7 தான் இருக்கு. நமக்கு என்ன தேவை? 10. ஆனா நமக்கு இருக்கிறது 7. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 3. அப்ப அந்த 3ன்ற நம்பர் தான் நமக்கு மிஸ் ஆயிருக்கு. 1 2 3 தான் நமக்கு மிஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை வச்சே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வேற நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தா கூட ஜஸ்ட் அ மினிட். நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 6 டோட்டலா n வந்து 6. அப்போ இங்க 6 போட்டோம்னா என்ன வரும்? 6 into 6 plus 1 7 by 2 3 21. நமக்கு டோட்டலா ஃபர்ஸ்ட் 6 n நம்பர் 6 நம்பர்ஸோட வேல்யூ வந்து 21 வந்திருக்கணும். ஆனா நமக்கு ஆட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு வருதுன்னு. 6 10 12 15 16 நமக்கு 16 தான் வந்திருக்கு. அதனால நமக்கு 21ல 16 போச்சுன்னா 5. அப்ப நமக்கு 5ன்ற நம்பர் தான் இந்த ஹோல் அரேல மிஸ் ஆயிருக்கு. ஓகே இப்போ நம்ம இதோட சூடோ கோட் இப்போ நம்ம ஆப்டிமலோட சூடோ கோட் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இனிஷியலா சம் வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஃபார் லூப் அதாவது ஃபார் லூப் அந்த அரேவை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம சம் கண்டுபிடிச்சிருக்கோம். சம் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் அரே ஆஃப் ஒரு எலமெண்ட்டு சம் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். நெக்ஸ்ட் இன்ட் வந்து ஃபர்ஸ்ட் n நம்பர்
ஃபர்ஸ்ட் என் சம் அப்படின்றத போட்டுட்டு நம்ம குடுத்துருக்க என் இன்டூ என் பிளஸ் 1/2 இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் என் சம்மா இருக்கணும். ஆக்சுவலா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா படி. ஓகே. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஹோல் சம் அதாவது இங்க ஃபர்ஸ்ட் என் சம் மைனஸ் தான் நமக்கு என்னன்னா சம் வரணும். ஓகே. ஃபர்ஸ்ட் என் சம்மோட வேல்யூ மைனஸ் இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க அரேல இருக்க சம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதான் மிஸ்ஸிங் நம்பரா கண்டிப்பா இருக்கும். ஸோ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது டைம் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் என் தான். பிகாஸ் நம்ம ஒரே ஒரு ஃபார் லூப் தான் ரன் பண்றோம். அண்ட் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அரேவோ எதுவோ நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே காய்ஸ், இதை நம்ம கோட்ல பார்த்துடலாம். இதை நம்ம பார்த்துதான் சம் ஈக்குவல்ஸ் டு 0 n ஈக்குவல்ஸ் வந்து நம்ஸ் டாட் சைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் n சம் அப்படி கண்டுபிடிக்கணும்னா இது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா n இன்ட்டு n + 1/2. ஓகே. அதே மாதிரி நம்ம ஃபார் லூப் பண்ணி நம்ம அரேயோட சம்மை கண்டுபிடிச்சு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றோம்? ஃபர்ஸ்ட் n சம் மைனஸ் நம்ம அரேல இருக்க சம். ஸோ அதுதான் நமக்கு டெஃபினட்டா மிஸ்ஸிங் நம்பரா இருக்கும். ஓகே காய்ஸ், இதோட பைத்தான் அண்ட் ஜாவா ஓட நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.